Success! Grand success! Forward! Oh, come on, think! Come on, follow, follow! எல்லாம் வசமா மாட்டிக்கிச்சு. எல்லாத்தையும் அனிமாஸ் கொண்டு போங்க. ஓகே? வெரி குட். இதெல்லாம் ஜாகிரதையா அருமையா கொண்டு போங்க. நான் காட்டு ஒரு சுத்து வந்துடுறேன். ஓகே? கம் ஆன், பிக். போடுங்க. அனுமந்தம் வந்தாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானே கரடிக்கு காது உடைஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க? நான் சிங்கத்துக்கு பல்லு விளக்கி விட்டுக்கிட்டு இருந்தேனுங்க. ஐயோ பாவம், பெரியவங்க உங்களுக்கு ஏன் தசமோ? மிருகங்களை எல்லாம் சுகாதாரமா வச்சிருக்கணுங்க. ஆமாங்க, பாவங்க, வாயில்லா ஜீவங்க. வாய் திறந்தாலே போய் டேய் கொடுறாங்க. இந்த சிறுத்தை குட்டிகளை கொண்டு போய் உங்க சம்சா கிட்ட கொடுத்து பால் கொடுக்க சொல்லுங்க. பசும் பாலையா? உடனடியா இந்த மிருகங்களை கோபாசாமிக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. ஏயா தெரியாமதான் கேக்குறேன். நம்ம முதலாளி உயர பணைய வச்சு மிருகங்களை எல்லாம் பிடிச்சு விக்கிறாரு. அப்படி என்ன லட்சக்கணக்கா பணம் வந்துட போகுது. ஆமா, பொழுதுபோக்கு ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இவர் புலி சிங்கத்தை எல்லாம் பிடிக்கிறாரு. விலை கொடுத்து வாங்க ஆள் இருக்கு, விக்கிறாரு. சரி, புலி சிங்கங்கள் இவரை ஃபுட்பாலா விளையாடிடுச்சுன்னா ஒண்ணும் விளையாடாது. வா, நம்ம குட்டிக்கு போய் பால் கொடுப்போம். அம்மா எங்கடாமா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, எப்ப பாரு கோயில் கோயில் ஒரு வேலையே கிடையாது உங்களுக்கு.
அம்மா அம்மா டேடே அங்கே நில்லு. ஏமா பூட்ஸ கட்டிட்டு மேல வா. சாமி கோச்சுப்பாரா? ஆமா. சாமியில யார் கோச்சுட்டா எனக்கு என்னம்மா, எனக்கு எங்க கோச்சுக்காம இருந்தா சரி. சரி சரி, முதல்ல சாமியை கும்பிடு. அடே என்ன இல்லடா, சாமியை கும்பிடு. அம்மா நீங்க தான் எனக்கு தெய்வம், நீங்க இருக்கிற இடம் தான் கோயில். சுருக்கமா சொன்னா அண்மையை விட உயர்ந்த ஆலயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதடா, தப்பு. நான் சொல்லலேம்மா. நானு என் பஞ்சாதியும் மாத்தி மாத்தி சிறுத்தை குட்டிக்கு பால் கொடுத்தங்கடா, குட்டிக்கே மாட்டாங்க. நானும் நிலாவெல்லாம் காமிச்சு ஊட்டி பார்த்தனுங்க, குடிக்க மாட்டேங்குது. குடிக்க போகடா. மச்சான், வாய் வழியாத்தானே நாம கொடுத்தோம், சிறுத்தைக்கு வேற வழி இருக்கா? ஏங்க நான் வரேன், நீங்க விட்டுக்கோ. விஜய், இத்தனை வயசாகியும் தாய் ஊட்டி விட்டாதான் நீ சாப்பிடுற. அந்த சின்ன குட்டி தாய் இல்லாம எப்படிடா பால் குடிக்கும்? அம்மா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மை முடிச்சுகளையும் அந்த ஆண்டவ ஒன்னா சேர்த்து உங்க உருவத்துல படைச்சிட்டான். அதுக்காகத்தான் அந்த குட்டிக்காக இவ்வளவு பிரதாபப்படுறீங்க. 4 நாள் ஆயிட்டா தாய மருந்து தானா பால் குடிக்கும். இத போய் பெருசா நீங்க என்ன? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த பாவத்தொழிலை செஞ்சுதான் வாழ்க்கை நடத்தணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. பரம்பரை சொத்து பல தலைமுறைக்கு இருக்கு. அதனால இந்த மிருகங்களை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடுப்பா. அம்மா, நான் மிருகங்களை பிடிச்சி துன்புறுத்துறது இல்ல, சர்க்கஸ் கம்பெனிகளை விற்கிற அதுங்க வேளா வேலைக்கு சாப்பிட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். இது எப்படி பாவ தொழில் ஆகும்? வேலைக்கு சாப்பிடுது வேடிக்கை காட்டுதுன்னு ஒரே முடிச்சுட்டேன். ஆனா தாய் பிரிஞ்ச குட்டியும் குட்டியை பிரிஞ்ச தாயும் எப்படி வேதனைப்படுங்கிறத இன்னொரு தாயால் தாண்டா உணர முடியும். ஆமா, மனுஷரே மிருகத்தோட ஒப்பிடாதீங்க. தான் போட்ட குட்டியை தானே முழுங்க இனம் அது. இல்லடா, நாய் 4 குட்டி போட்டாலும் அதுல ஒரு குட்டியை பிரிக்க போனாலும் கடிக்க வரும். கண்ணு குட்டிக்கு ஆபத்துன்னா தாய் பசு முட்டை வரும். தாய்ங்கிறவ எல்லாருக்கும் தாய் தான். இன வேறுபாடு இதுல மட்டும் இல்லவே இல்லை. விஜய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றதை கேளப்பா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? என்ன இது? சாப்பாடு ஆகி போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஊட்டு விடுறீங்களா? பசிக்குதுமா. இப்படி பேச்ச மாத்துறதுல நீதான் பெரிய ஆளாச்சே. ஆமா, எங்க கையாலையும் சாப்பிட்டு பார்த்தேன், இந்த ருசி இல்லவே இல்லையே. மார்னிங் பாஸ். வெரி வெரி குட் மார்னிங். வாட்ஸ் தி மேட்டர்? புது ஆர்டர் வந்திருக்கு சார். வீனஸ் சர்க்கஸ்க்கு 2 சிங்கம், நேஷனல் சர்க்கஸ்க்கு 2 சிறுத்தை, ஒரு யானைக்குட்டி வேணும்னு பணம் கொடுத்துட்டு போனாங்க. இதோ சார் 25,000 ரூபாய். ஓகே, ஜங்கல் கேங் விஜய்க்கு நான் லெட்டர் போட்டுறேன். நான் வெளியே போணும், கார் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். Hands up. எல்லா பணத்தையும் எடுத்து கொடு. இன்னும் கொடு. Success, great success. ஹேமா, நீயா? ஆமா, நான் தான். இந்தாங்க. ஏன்பா, என்ன உண்மையான கொள்ளக்காரன் நினைச்சு பயந்துட்டீங்களா? ஏமா, கொள்ளக்காரனை பார்த்து நான் ஏன் பயப்பட போறேன்? பெத்த பொண்ணும் கொள்ளக்காரனும் ஒண்ணு தெரியுமா உனக்கு? எப்படி? திருடனா இருந்தா ராத்திரில சோறையை குதிச்சு வந்து கத்திய காட்டி பணத்தை பறிச்சுட்டு போயிடுவான். அதே பெத்த மகளா இருந்தா பட்ட பகல்ல பந்தல் போட்டு மேளவாத்தியத்தோட சீர்வரிசைன்ற முறையில எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு பெத்தவங்களையும் மறந்துட்டு அண்ணியனோட போயிடுவா. இப்ப சொல்லுமா, உனக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம்? என்னப்பா இது? நான் என்னமோ இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி புலம்புறீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஏன்பா நான் போறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்க? உனக்கு ஜோடியா ஒரு மாப்பிளைய பிடிச்சாகணுமே. உங்களுக்கு யார பிடிச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரிதான். ஒருத்தனை பார்த்து இவனுக்கு நீ கழுத்தை நீட்டு சொன்னா நான் ரெடி. அப்படியா? ஃபாதர் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்க. தேங்க்யூ. உன்னுடைய அடுத்த ப்ரோக்ராம்? ரொம்ப போர் அடிக்குதுப்பா, எங்கயாவது வெளியே போயிட்டு வரேன். மேனேஜர் கிட்ட சொல்லி கார் எடுத்துட்டு போ, இஷ்டப்பட்ட இடத்துல சுத்த. தேங்க்யூ. பை பை. ஹலோ மிஸ்டர் மோகன். பியூட்டி குவீன். ஓ, அவ்வளவு அழகா இருக்கனா? Of course. உங்க அழகு உங்களுக்கு தெரியாது, எதிரில் இருக்கிற மாதிரி ரசிகனுக்கு தான் தெரியும். ஓ,
That's love. எக்ஸாக்ட்லி. எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்க? இத கூட புரிஞ்சுக்க முடியாதா என்ன? மை டியர் ஹேமா. No. Don't be emotional. நம்ம காதல் அரும்பி கல்யாணமா மலர வேண்டாமா? ஆமா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு நீதான் எங்க அப்பா கிட்ட போங்க. சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, செய்ய வேண்டியதை அவர் செய்வார். நீ உள்ள போ, நான் கவனிச்சுக்கிறேன். குட் மார்னிங் பாஸ். வாங்க மோகன், வாங்க. டேக் யுவர் ஹாண்டபிள் சீட். தேங்க் யூ பாஸ். பாஸா? இன்னிலிருந்து நான் உங்க முதலாளி இல்ல, அதனால நீங்க பாஸ்ன்னு கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்ல. ஓ, நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சார். சகலமும் புரியும். இந்த லெட்டர்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. என்னது? ராஜினாமா லெட்டரா? ஓ, நான் வருங்கால மாப்பிள்ளையாச்சே, இனிமே சம்பளத்துக்கு வேலை செஞ்சா நல்லா இருக்காதுன்னு ராஜினாமா செய்ய சொல்றீங்க, அப்படித்தானே? மோகன், நீங்க அநியாயத்துக்கு புத்திசாலி, தயவுசெய்து கையெழுத்து போடுங்க. சார், இவ்வளவு தூரம் நீங்க அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அது ஒண்ணும் அதிக தூரம் இல்ல மோகன். இதோ இங்க வாசப்படி இருக்கா, இதை தாண்ட மெயின் கேட் வரும், அதுக்கப்புறம் ரோடு வரும். ரோட கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டா பிளாட்ஃபார்ம் வரும், அங்கதான் உன்னை நிக்க வைக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? Get out ன்னு சொல்றேன்டா, you rascal. ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டா உடனே சம்பந்தம் பேச வர்றதா? அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை அந்தஸ்து வேண்டாம். ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருக்குண்டா திருட்டு சன்னியாசி பையனே? எல்லாம் உங்க பொண்ணு சொல்லிதான் வந்திருக்கேன். சாரி மிஸ்டர் மோகன், உங்க பேராசைக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் உங்களை விரும்புற மாதிரி நடிச்சேன். இனிமையாவது இந்த மாதிரிலாம் ஆசைப்படாம ஒழுங்கா வேலையை பாருங்க. அப்பா, இந்த தடவை எனக்காக ஒரு மன்னிச்சு. யாருடைய மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. இனிமே இங்க வேலை செய்யவும் நான் விரும்பல. மோகன், அவசரப்படாது. Shut up. இந்த அவமானத்துக்கு கூடி சீக்கிரம் பழி தீர்க்காம விட மாட்டேன். ஜாக்கிரதை. போ. என்னப்பா இது? பாவம். இந்த மாதிரி ஆளுங்களை மன்னிக்கிறது தான் பாவம். நடக்க வேண்டியது பத்தி நல்லா யோசனை பண்ணுங்க. கோபால்சாமியை பழிக்கு பழி வாங்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவன மாதிரி நீங்களும் பணக்காரன் ஆகணும் இல்லையா? ஆமா. அதுக்கு ஒரே ஒரு வழி. அவனுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே பிசினஸ் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணா அவங்க எல்லாரையும் வளைச்சி நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். அதோட கோபால்சாமி வியாபாரம் நசுங்கி போயிடும். எப்படி? கரெக்ட். அருமையான யோசனை. சார் மோகன், நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸுக்கு ஆரம்ப விழாவை அமர்க்கிறோம். ஓகே ஓகே, உங்க எல்லாருடைய ஆதரவும் ஆசையும் இருந்தா தொழிலும் அற்புதமா நடக்கும். டோன்ட் வரி மோகன், இனிமேல் கொண்டு என்னுடைய சர்க்கஸுக்கு வேண்டிய முறைகளை எல்லாம் நீங்களே சப்ளை பண்ணுங்க. இந்தாங்க லிஸ்ட், இந்தாங்க அட்வான்ஸ். Thank you. மோகன், 4 சிறுத்தை 3 கரடி, இந்தாங்க அட்வான்ஸ். Okay. இந்தாங்க Okay. அட்வான்ஸ். Okay, thank you. Okay. ரொம்ப நன்றி. கோபாலசாமி கொடுக்கறதை விட விலை கம்மியாவே நான் சப்ளை பண்றேன். அப்ப நாங்க வர்றோம். மோகன், கஷ்டம் நம்ம கைக்கு வந்தாச்சு. அவங்க கொடுத்த பணமும் நம்ம கைக்கு வந்தாச்சு. மிருகங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? 5க்கு 10 கொடுத்தா வேண்டிய மிருகங்களை எல்லாம் கொடுப்பான் விஜய். நெவர் மோகன், நிச்சயமா என்னால முடியாது. மிஸ்டர் விஜய், கோபால்சாமியோட கஸ்டமர் அத்தனை பேரும் இப்ப என் கையில. அவர் கொடுக்கிற விலையை விட அதிகமா நான் கொடுக்கிறேன். எனக்கு கோபால்சாமியோட பிசினஸ் தலையெடுக்காம போகணும், அவ்வளவுதான். டேக் தி அட்வான்ஸ். பணத்துக்காக உன்னை போல நம்பிக்கை துரோகம் செய்யற ஆகலாம். விஜய், நீ உயிரினவங்க நல்ல எண்ணத்தோட வந்திருந்தா நான் உனக்கு உதவி இருப்பேன். நீ கோபால்சாமியை அழியறவங்க நோக்கத்தோட வந்திருக்க, அதனால்தான் நான் மிருகங்களை உனக்கு சப்ளை பண்ண முடியாது. மிஸ்டர் விஜய், நான் நினைச்சா கோபால்சாமியை மட்டுமில்ல உன்னையும் என் காலில் விழ வைக்க முடியும். இந்த வார்த்தை சொல்லதுக்காக கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்ப, ஆனா என் வீடு கையில வந்திருக்கேன், அதனாலதான் விட்டுல போற வெளியே. ஹலோ, சங்கப்பா மட்ராஸ். டைப்பிங். கோபால்சாமி சார், ஹவாயோ? உங்களுக்கு 100 வயசு ஆயிடுச்சு. இப்பதான் பேசிட்டு இருந்தேன். அந்த ராஸ்கலிங்க வந்திருந்தா அவனுக்கு நான் வந்து அதிகமா சப்ளை பண்ணணுமா? எங்கிட்ட வாழட்டானே, எனக்கு அவன் மாப்பிள்ளை ஆகணுமா? உடனே சீட்டை கழிச்சு அனுப்பிச்சிட்டேன். அப்படியா? இந்த விவரம் எனக்கு முன்னாலே தெரியாம போச்சு. அவங்க நான் அயோக்கியப்பேன். யூ நோ ஒன் கிளாட் நியூஸ். ஏமா ஃபாரின்ல படிப்பை முடிச்சிட்டு திரும்பி வந்துட்டா. ஹேமாவா? சின்ன வயசுல பார்த்தது, இப்ப பார்த்தா அடையாளமே தெரியாத எனக்கு. அவளும் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அப்படியா? அது மட்டும் இல்ல,
காட்டு மிருகங்கள்லாம் பார்த்து போட்டோ எடுக்கணுமா? துடியா துடிச்சிட்டு இருக்கா. இங்க எப்படிங்களா? எப்போ? வித்தின் 2 days. 2 நாளையா? ஓட்டு நான் கவனிச்சுக்கிறேன். சார் என்ன ஏங்க என்னங்க இந்த வருஷம் தீபாவளியாவே கொடுக்காம பாருங்க. இந்த வருஷத்துக்கு என்னடா, 10 வருஷத்துக்கு சேர்த்து இப்பவே தரேன். உன்னால ஒரு சின்ன உதவி ஆகணும். சொல்லுங்க, என்ன வேணும்னாலும் செய்யறேன். ரொம்ப ஆபத்தான வேலையா இருக்க போல இருக்க. கவலைப்படாம போகுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏமா போன 2 நாள் அவன திடீர்னு பொறுப்பு என்ன விஷயம்? நான் எது பண்ணாலும் சர்ப்ரைசிங்கா இருக்கணும் டாடி. திடீர்னு போய் நின்னு உங்க ஜங்கலுக்கு இங்க திணற அடிக்க போறேன். கார் எல்லாம் ரெடியா இருக்கு, நான் புறப்படுறேன். ஜாகிரதையா பார்த்து போயிட்டு வாமா. பாய். மாமே மாமே விஜய், கோபால் சார் நான் வந்துட்டாப்பா. ஹேமாவா? 2 நாள் கழிச்சு உட்காந்து சொன்னார. என்னமா போர் அடிச்சுதா, புறப்பட்டு வந்துட்டாளா? மேல இருக்கா? இது ஹேமா ஹேமா காட்டுல சிங்கம் புலி எல்லாம் பிடிக்கிறது ஏன் இப்படி பயப்படுறீங்க? இந்தியன் புலியாச்சும் பரவாயில்ல, இது வந்து ஃபாரின் புலியாச்சு. இதுகிட்ட மாட்டிக்கிட்ட எப்படி தப்பிச்சுக்கிறது தெரியாது. You naughty kid. Of course. விஜய், லஞ்ச் ரெடி. ஓகே, லஞ்ச் ரெடியா? நீ ரெடியா? இதோ வந்துட்டே இருக்கேன், நீங்க போங்க. வாங்க. ஹலோ மோகன். ஹலோ மை டியர் மாலினி. நோ, ஹேமா. அப்படின்னு நான் நம்புறேன். விஜய நம்புறானா? 100க்கு 100 நான் தான் ஹேமான்னு நம்பி. வெல் டன் மை டியர். நான் ஃபுல்லி டன். ஹேமா இங்க வராம பாத்துக்கணும். பயப்படாத, அவளை நான் பாத்துக்கிறேன். ராஸ்கல், சொல்டா, ஏன் மிருகங்களை கடத்துனீங்க? சொல்ல மாட்டேன். மிஸ்டர், ஏன் தார அப்படி அடிக்கிற? நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா?
இவங்கதான் எங்க கூட்டத்துக்கு தலைவி. ஓஹோ, நீதானா கடத்தல் ராணி? முடிக்கிற முடியா பாரு. திருத்தனம் செஞ்சுட்டு மரத்திரையில உட்காந்துட்டியா? அதை சீ இறங்கில. வாட்? திருட்டுத்தனமா? ஏய் மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையா பேசு. லேப் திருடுறத திருடிட்டு திமிரா பேசிட்டு தப்பிச்சலான்னு பாக்குறியா? அம்மா அழகே, உன் கைவரிசை எல்லாம் நம்ம கிட்ட பலிக்காது. வாட் நான்சென்ஸ்? நான் திருடனா? யார் சொன்னது? எல்லாம் உன் கையாளுங்கதா. அதான் ஒரு பட்டாளத்தையே வச்சிருக்கிய. தண்ட சோத்து தடியனுங்க. லுக், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. தெரிஞ்சா மொரட்டுத்தனத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. அடேங்கப்பா, மகாராணி கிட்ட மன்னிப்பு பேரை கேட்கணுமா? கவலைப்படாதேமா, இது வெறும் சாம்பிள் தான். உன் கூட்டத்தை எல்லாம் பிடிச்ச பிறகு நான் யாருங்கிறது புரிய வைக்கிறேன். காம் காம் காம். சார் சார், ராத்திரி எப்படின்னு தெரியல, நாங்கெல்லாம் மயக்கமா படுத்துட்டோம். தெரிஞ்சிருச்சு பார்த்தா மிருகங்களை காண சார். இது ஏதோ சுட்டி நடந்திருக்கு. கவலைப்படாதீங்க, உண்மையான திருடிய நான் கை கவமா பிடிச்சிட்டேன். இதை பாருங்க, அந்த லாரி அனுமதி இருக்கு, அது ஜாகிரதையா அனுமதியாக கொடுப்பாங்க. நான் இவ்வளவு கவனிச்சுக்கிறேன். யாரம்மா நீ? விஜய், யாரடா இந்த பொண்ணு? பகவான் கேடி, ஏ கிளாஸ் திருடி. நான்சென்ஸ். நான் கேடியும் இல்ல திருடியும் இல்ல. அதை விட பெரிய டிகிரி இருக்கா? ஆமா, கோபால்சாமியோட மகன் ஹேமா எம்ஏ. வாட்? நீ ஹேமாவா? ஏய், என்னடி நாடகம் ஆடுற? நீ கோபால்சாமி மகளா? நான் இல்லாம நீயா? எஸ், சந்தேகம் இல்லாம நான் தான். This is all humbug. நான் தான் கோபால்சாமி மகள். She is a cheat. நீ தான் cheat. Shut up. You shut up. Get out. You get out. You நடிக்கல. விஜய், விஜய், என்னடா இந்த குழப்பம்? கொஞ்சம் இருக்குமா, என்ன நடக்குதோ பார்க்கலாம். என்னடா இது? அம்மா பண்ணி இருக்கா பாருங்க. இருக்குடா. நான் கொடுக்க கொஞ்சம் கேளுங்க. உங்க கையெழுத்து சுட்டு தள்ளிடுவேன். உங்க ரெண்டு பேர்ல யார் அசல் யார் போல எங்க தெரிஞ்சுக்க கோபால்சாமியா போன் பண்ணி வரவழைக்கிறேன். அது வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா ரூம்ல போட்டு பூட்டி வைக்கிறேன். ஜங்கல் கிங், ஜங்கல் கிங். என்னப்பா இது? இப்பதான் வந்தேன். ஆமா, என் மகளுங்கன்னு சொல்லி 2 பேர் வந்திருக்கிறதா போன்ல சொன்னீங்க. எங்க அவங்க? எல்லாம் பத்திரமா இருக்காங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்படிப்பட்ட சந்தேகம் ஒண்ணும் இல்ல, சைடுல ஏதாவது சின்ன வீடு செட்டப் பண்ணி வேற ஏதாவது பண்ணி பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிடுங்க. விஷயத்தை அப்படியே அமுத்து. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதப்பா. நான் ஏக பத்தினி, வேறதான். எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒரே ஒரு புருஷன், ஒரே ஒரு பொண்ணு. இதை ஏதாவது ஹேமா கிட்ட சொல்லி குழப்பினாதே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிளீஸ், அது 10% கம். ஹேமா வாமா. விஜய், இதுதான் என்னுடைய மகள் ஹேமா. அது தெரியாம நான் ஹேமா இன்சல்ட் பண்ணிட்டேன். ஐ அம் சாரி ஹேமா. தட்ஸ் ஆல் ரைட். ஆமா, அந்த டூப்ளிகேட் ஹேமா எங்க? ஓ மை குட்னஸ், இதோ வந்துட்டேன். தப்பு போயிட்டா. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. ஒரு பொண்ணு இவ்வளவு துணிச்சலா நாடகம் இருக்கானா, இதுக்கு பின்னால எவனோ ஒருத்தர் இருக்கான். அப்பா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். வர வழியில அந்த மோகன் வயலடிச்ச பலாத்காரம் பண்ண பார்த்தா. இது உன்னை பலாத்காரம் பண்ண பார்த்தானா? அவன ராஸ்கல். அந்த விஷயத்தை கிட்ட விடுங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். இவ்வளவு குழப்பத்தை வச்சுக்கிட்டு ஹேமாவை தனியா அனுப்பலாமா? ஃபாரின் ரிட்டர்ன் சொன்னா கேட்க மாட்டேங்குது சிஸ்டர். சரி சரி, இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. வாங்க டிஃபன் சாப்பிடலாம். ஹேமா, என்ன கோபம்? அதுல நான் போய் வரேன். நாளைக்கு காலையில விருப்பப்படி காட்டு கூட்டிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்த போறேன். ரைட்? வாவ், லவ்லி. நான் தயாரா இருப்பேன்.
ஹாய் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் ரெடி. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? வெரி இன்ட்ரெஸ்டிங். புலி வேட்டை. டைகர்? எஸ். ஓ லவ்லி. குட் மார்னிங். என்ன ஜங்கல் கிங், காட்டுக்கு வேட்டைக்கு புறப்பட்டாச்சா? யா. நான் மட்டும் வீட்டுல இருக்கணுமா? நானும் வருவேன். டாடி நாங்க போறது புலி வேட்டைக்கு. புலி வேட்டையா? ச்சே, அது சிம்பிள் வேட்டை. நாடுறதெல்லாம் பெரிய வேட்டை. நீங்க என்ன வேட்டையாடுறது? எலி, பெருச்சாளி, பூனை, கரப்பாம்பூச்சி. எனக்கு இவ்வளவு நீட்டு துப்பாக்கி எல்லாம் தேவையில்ல. சிம்பிள் சின்ன குண்டூசி. அதை எடுத்து கரப்பாம்பூச்சியில கச்சக்கு அடிச்சா அது பச்சக்குன்னு போயிடும். அம்மா இந்த எண்ணெய் எப்படி அடிப்பீங்க? ஏணி மேல ஏறி அடிப்பேன். உங்களுக்கு கரெக்டான ஜோடிங்க நம்ம அனுமந்தும் மன்னாரும் தான். வந்துட்டோம். வாங்கு. நம்ம கோபாலசாமி சார் எலிவேட்டர் போகணுமா? அவரை ஜாகிரதையா கூட்டிட்டு போய் சாதுவான பழங்களை மட்டும் காட்டுங்க. என்ன மச்சான் மச்சான், புலி வேட்டைக்கு இல்ல எலி வேட்டைக்கு. பாய். அப்பா, விட்ட உடான்ஸ்ல புலி வேட்டையில இருந்து நம்ம தப்பிச்சோம். அனுமந்து மன்னாரு, உங்களை நம்பிதான்ப்பா நான் வரேன். என்ன இது புலி வேட்டை ஆட்ட காட்டுறீங்க? ஆட்டை காட்டி புளிய பிடிக்கிற வேட்டை இது. இத பாருங்க, ஆட்டை இங்க கட்டி வச்சிருக்கோமா, இது மேல சத்தம் போடும். இந்த சத்தம் இங்க எங்கேயோ இருக்கிற புலி காதுல விழும். அது ஆஹா, இது நல்ல தீரை கடிச்சிச்சு நினைச்சு இந்த கூண்டுக்குள்ள நோயும். அடக்கடவுளே, அநியாயமா ஒரு ஆடு செத்து போயிடுமே. அதுதான் கிடையாது, அங்கதான் இருக்கு நம்ம வேலை. அந்த புலியோட தலை இந்த பலகையில பட்டதும் இந்த கதவு டக்குன்னு முடிக்கும். அழகா ஆடு தப்பிச்சிடும், புலிய மாட்டிக்கும். எப்படி இருக்கு? குட் ஐடியா. ஹாய், குட் மார்னிங். ஏமா look at பியூட்டிஃபுல். of course you are beautiful. ஏமா நீ போய் அந்த ஜிப்ல உட்கார். ஏ வருகிற மாதிரி இடத்துல ஏகியும் கேட்க கூடாது, சொல்ற மாதிரி கேட்கணும். ஓகே கோ. ஸ்டார்ட். ஃபாலோ. டாக்டர் கொண்டு போங்க. இந்த லாரி ஏத்துங்க. அதிகம் விஜய் என்ன வெற்றி. இந்த புலி எல்லாம் அருமையாக கொண்டு போங்க. நம்ம முதலாளி தண்ணியை கண்டா விடமாட்டார் போல இருக்க. ஐயோ, எரும மாடுதாங்க தண்ணியிலேயே கிடக்கும். மனுஷன் எல்லாம் குடிச்சோம் வந்தோன்னு வருவாங்க. சீக்கிரமா வாங்க, மிருகங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. வேட்டைக்கு போலாம், வேட்டைக்கு. மண்டுங்களா,
நான் குளிக்கிறேன்னு நினைச்சீங்களா? வேட்டை தான் ஆடிட்டு இருக்கேன். வேட்டையாடுறீங்களா? தண்ணி இல்லையா? ஆமாண்டா, மீன் வேட்டை, வெளாங்கு மீன் வேட்டை. அடேங்கப்பா, நீங்க வேட்டையில எலி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூனை கிட்ட சிக்கிக்க போறீங்க. புலி புலி வருது, சீக்கிரம் வாங்க, மரத்து மேல ஏறுங்க. கரும்புலி, புலி வருது, துணியெல்லாம் அடிச்சுட்டு போகுது. கருடே, come on. ஐயோ. இல்லைங்க, மிருகங்கள் வராது. ஆமா, கடைசியில காட்டு கூட்டுன்னு வந்து இலையெல்லாம் கட்டி காட்டு மனுஷனாவே ஆக்கிட்டீங்க. ஐயோ எசமா சும்மா சொல்லக்கூடாது. என்ன அழகா இருக்கிறீங்க தெரியுமா? இலையும் கட்டிக்கிட்டு வயிறு அப்படியே தேர மாக்குறீங்க. யாரு அழகா இருக்குமாடா? ஐயா, அதை விட லட்சணமா இருக்கிறீங்க. பாருங்களேன், மரத்தோட மரமா இலையோட இலையா சேர்ந்துட்டீங்க. ஒரு வழியா பிச்சாச்சு. அண்ணா என்ன தேர்றது? நான் என்னடா அம்மாவுக்கு சீரியஸா வர சொல்லி தந்தி வந்திருக்குது. அம்மா அம்மா. சாது மாதிரி இருக்காரு. அப்படியே காட்டுக்குள்ள நுழைந்த உடனே மிருகத்தோட மிருகமாயிடுறானா? நோ, கிங் ஆஃப் கிங்ஸ். நீங்க பார்க்காம போயிட்டீங்களப்பா. பார்த்தம்மா, அந்த அருமையான காட்சியை என் கண்ணால பார்த்தேன். பாத்தீங்களா? ஹேமா ரொம்ப துணிச்சிருக்காரு. அவ பேர் இன்னொரு பொண்ணுக்கு வரவே வராது. அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம். ஹேமா, நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சேன். இப்ப நீ என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். என்ன டாடி? இப்ப உடனே ஒரு கல்யாணம் பண்ணணும். இந்த வயசுலயா? விஜய், அப்பா சொல்றது கேளுங்க. என்ன அங்கிள், பேரன் பேச்சு இருக்க வேண்டிய வயசுல போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா 4 பேர் கேட்டா சிரிக்க மாட்டாங்க. யூ ஆர் நாட் ஜங்கிள் கிங், ஜங்கிள் ஃபூல். நான் சொன்ன கல்யாணம் ஹேமாவுக்கு. ஹேமா கல்யாணமா? ஆமா, மாப்பிளையும் பார்த்தாச்சு. அப்பா, என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? ஆமாமா, என்ன அவசரம்? ஹேமாவுக்கு என்ன வயசாயா போச்சு? வாட் நான்சென்ஸ்! பொண்ணு முத்தி போனாலும் புடலங்கா முத்தி போனாலும் ஒண்ணுக்கு உபயோகப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, தெரியாது? அப்படி ஒண்ணும் முத்தி போன படலங்க இங்க யாரும் இல்ல டாடி. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இவராயிட்டு அக்கல், இஷ்டமில்லாத கல்யாணத்தை நீங்க செய்யக்கூடாது, அது நடக்கவும் கூடாது. அதை கேட்கறதுக்கு நீயா? இவ என்னுடைய மக, என்னுடைய இஷ்டம். இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். சும்மா அப்படி நிப்பேன், இப்படி சொல்ல. நான் எப்படி சொல்றது? நீங்க சொல்லுங்க. ஃபார்ம் ஈட்டண்டு நீ ஜங்கிள்க்கு சொன்னாங்க. உங்க அப்பா தானே சொல்லுது. நீங்க சொல்லுங்க. அப்பா கிட்ட விபத்து ஜாஸ்தி நீ சொல்லு. என்ன கட்டமுட்டாங்க? சும்மா முடியல அக்கல். அது வந்து ஹேமாவும் நானும் ஹேமாவும், ஹேமாவும் நானும் ஹேமாவும், ஹேமாவும் நானும் ஹேமாவும் எத்தனை தடவை சொல்லுவேன்? உடனே ஹேமா பாதைக்கு போலாம். அக்கா அக்காமா, நாங்க 2 பேரும் காதலிச்சிட்டோம், கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டோம். மண்டூசுங்களா, நீங்க என்ன முடிவு பண்றது?
ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நாங்க 2 பேரும் முடிவு கட்டிட்டோம். விஜய், அவர் காலத்தொட்டு கும்பிடு. ஆசீர்வாதத்தை வேஸ்ட் பண்ணாதே. பாத பூஜை பந்தல்ல வச்சுக்கலாம். சிஸ்டர், நல்ல நாள் பார்த்து தகவல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நிச்சயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். சரி. விஜய், are you happy? மோகன், 2 நாள் இல்ல 2 நிமிஷம் கூட அவகாசம் கொடுக்க முடியாது. மிஸ்டர் மோகன், ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல மிருகங்களை கொடு. அண்டர்ஸ்டாண்ட்? சார், இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு 1 நாள் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் மிருகம் வரல, பணம் வரல. நீ எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறது? சார், விஜய் சொன்னா முன்ன பின்ன இருக்கும். ஆத்திரப்பட்டா இப்படி இவங்கிட்ட என்ன பேச்சு? எல்லாரும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சார், சார் ப்ளீஸ், சார் ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க. எல்லாரும் கோல்டா இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மேடம், புதுசா ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் நாங்க ஒருத்தரை நம்பணும், அவன் கை தடுத்துட்டான். அதனால இன்னொரு ஏற்பாடு செஞ்சுட்டோம். ப்ளீஸ் இன்னொரு 4 நாள் எனக்காக. சரி சரி. மாலினி, நீ இப்ப எவ்வளவு தனியா பதில் சொல்ற? மோகனுக்கு அது தெரியலையே. அவர் சுபாவமே எப்படி? இந்த பணத்துக்கு நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த பாருமா, உன் முகத்துக்காக போறோம். ஏமாத்தணும் நினைச்சீங்க, ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் எடுப்போம். வாங்க போலாம். வாங்கின படத்தெல்லாம் குடிச்சு கும்மால போட்டு அழிச்சாச்சு. 2 நாள் தவணை வேற கேட்டீங்களே, நோட்டு அடிக்க போறீங்க. அதுதான் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன, ஊர் விட்டு ஓடி போக சொல்றியா? அது வேடித்தனம். நமக்கு உதவி செய்ய மத்த விஜய் கிட்ட இருந்தே மிருகங்களை கொண்டு வரணும். எப்படி? அவளுக்கு அம்மா உயிர். போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். இத பாத்தீங்களாடா? இது என்ன புதுமையான மிருகமா இருக்கு? இந்த மாதிரி மிருகத்தை நான் காட்டுல பார்த்ததே கிடையாதுங்க. ஐயோ, டே மரியனங்களா, இது மிருகம் இல்லடா, எலும்பு பொறி. இது ஒரு நேரத்துல பறிச்சு வச்சிடணும். தப்பி தோறு மிருகங்களை கால வச்சுட்டா அவ்வளவுதான். நல்லாவே பிடிக்குதுங்க. எவடா இத பாருங்க, மிருகங்கள் எங்க நிலமானதோ அங்கெல்லாம் இதை பறிச்சு வச்சிடுங்க. ஓகே? சரி சார். சார், அம்மாவை பாம்பு கடிச்சிருச்சு. இப்ப கோயில் இருக்க வச்சிருக்கோம். விஜய், என்னடா? நமக்கு ஒண்ணும் இல்லையே. எனக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லாதானே இருக்கேன். பாம்பு கடிச்சிருச்சு. நம்ம என்ன சொன்னா? எனக்கா பாம்பா? அவன் வேணும்னே சொல்லியிருக்கான் போல இருக்கு. சரி, நீங்க ஜாலியா வீட்டுக்கு போங்க, லைட்டா வந்துடுறேன். விஜய் சீக்கிரமா கடத்தி கொண்டு போங்க. சீக்கிரம் கொண்டு போங்க. நேரடியா போகாம குறுக்குழியா போங்க. கொண்டு போங்க.
சுவாமி மகளா வாமா. ஒரு தடவை போனா போகட்டுன்னு விட்ட, இனிமே விடுறத மறப்பணும். இவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் தள்ளுகிறா. நன்றி கெட்டவன. கரடிக்கோவில் பக்கத்துல சிங்கத்தை பார்த்தா நம்ம கந்தசாமி சொன்னான். அப்படியா? வெரி குட். நம்ம ஆளுகளை வச்சுக்கிட்டு நீங்க இங்க வந்துருங்க. ரைட். வெற்றி வெற்றி. நான் வெற்றி எடுத்துட்டேன். ஏமா ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு நாம சின்னத்திங்க பார்க்க போறோம். லயன் சிங்கம் நான் அதை பிடிக்க போறேன். வாவ் வண்டர்ஃபுல். ஜஸ்ட் a minute, I'll get my camera. வெரி ஸ்டார்ட் வெரி ஸ்டார்ட். என்னம்மா என்ன வெற்றி? சிங்கத்தை பார்க்கணும், அதை படம் எடுக்கணும் எவ்வளவு நாளா துடிச்சுட்டு இருந்தேன். உங்க மகன் இன்னைக்கு எனக்கு சிங்கத்தை காட்ட போற. நானும் போறேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இதுவரைக்கும் விருந்தாளியா தான் வந்து தங்கி இருக்கேன். இனி இந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன். உன் வருங்கால கணவனோட விஷயத்துல நீயும் கொஞ்சம் அக்கறையோட இருந்தா அவனுக்கு நல்லது, உனக்கு நல்லது. என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணும் இல்ல, அவன் மிருகம் பிடிக்க போகாம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். வாட்? அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவரோட வீரமும் தைரியமும் தான். அத போய் மாத்த சொல்றீங்களே, என்னத்த நீங்க? அந்த வீரமும் தைரியமும் பாவமான காரியங்களுக்கு பயன்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அத்தை, நீங்க ரொம்ப சென்டிமெண்டல் டைப். என்ன மாதிரி மாடர்ன் கேர்ள்ஸ்லாம் வாழ்ந்தா விஜய் மாதிரி ஒரு வீரனோட வாழணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர கோழையோட இல்ல. எதுக்கும் நீங்க சொன்னதை நான் மனசு வச்சுக்கிறேன். நான் சொல்றத நீ ஒப்புக்காக தான் ஒத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றதுல இருக்கிற உண்மைய நீ ஒரு தாயான் புரிஞ்சுக்குவேன். என்ன சரித்த கல்யாணம் நிச்சயமா அவர் வரைக்கும் பேசாம இருந்துட்டு இப்ப போய் இப்படி கட்டுப்பாடெல்லாம் விதிக்க ஆரம்பிச்சா என் மேல அவருக்கு கசப்பு தான் வரும். இப்ப மனக்கசப்பெல்லாம் வரலாம். ஆனா ஏதாவது விபரீதம் நடந்துடுச்சுன்னா வாழ்க்கையே கசங்கிடும். ஞாபகம் வச்சுக்க.
யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் நவ். தேங்க்யூ டாக்டர். எல்லாம் உங்க கைராசி. நோ நோ, உங்க அம்மாவுடைய பக்தியும் ஹேமாவுடைய பணிவிடையும் தான் நீங்க சீக்கிரமா குணமானது காரணம். எப்படியோ ஆண்டவன் காப்பாத்திட்டான். ஹலோ, குட் மார்னிங். எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு சர்க்கஸ் கம்பெனி யானைப்பட்டி வேணுமா, பிடிக்க போறேன். வருவ இங்க பாருங்க, உடம்பு குணமாயி முழுசா ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ள போகணுமா? ஏமா, இத்தனை நாளா நான் நகத்துல இருந்த மாதிரி இருந்தேன். இப்பதான் என் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீ வர போறியா இல்லையா? இங்க பாருங்க, நானும் வரப்போறதில்ல, உங்களையும் அனுப்ப போறதில்ல. What do you mean? என்ன சொல்ற நீ? காடு ரொம்ப பயங்கரமான இடம். நீங்க ஆபத்துகளை சந்திக்கிறதுலதான் எனக்கு ஆனந்தம். உனக்கு தெரியாதா ஹேமா? அந்த ஆனந்தத்தை இதுவரைக்கும் அனுபவிச்சது போதும், இனிமே வேண்டாம். நான் அன்னைக்கு சிங்கத்தோட போட்ட சண்டையை பார்த்து என் புலிக்குட்டி பூனைக்குட்டி ஆயிடுச்சோ. ஏமா, நான் அதுல என்ன சத்தா போயிட்டேன். போய் சேர்ந்துருக்கல. செத்து போயிச்சது நீங்க மட்டும் இல்ல விஜய், உங்க அம்மாவும் நானும் கூட தான். அதனாலதான் முடிவு பண்ணிட்டேன், உங்களை காட்டுக்கு அனுப்புறது இல்லைன்னு. அது நடக்காது. எனக்காகவாவது நீங்க இந்த தொழிலை விட்டுத்தான் ஆகணும். முடியாதுன்னா நம்ம கல்யாணத்தை பத்தி நான் மறுபடியும் யோசிக்க வேண்டி வரும். ஓகே, தாராளமா யோசி. ஒரு 100-150 வருஷம் யாராவது நிச்சயமா உயிரோடு இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அவனையே கட்டிப்பேன். விஜய், என் முடிவு ஒண்ணுதான். என் தொழிலுக்கு அப்புறம் தான் நீ, காட்டுக்கு அப்புறம் தான் வீடு. விஜய், நான் சொன்னதை கேள். நானும் மிருகங்களை வாங்கி விற்கிற தொழிலை நிறுத்துறதா முடிவு கட்டிட்டேன். இவ்வளவு பெரிய தியாகம் கோபாலசாமி சார். நான் ஒரு தாய்க்கு புள்ளியா இருக்க வரைக்கும் என்ன வச்சு லாபம் பாச்சுங்க. ஆனா மகளுக்கு கணவனா வரப்போறேன் தெரிஞ்சதும் மகன் மேல பாசமும் நான் செய்யற தொழில் மேல பயம் வந்துருச்சு. Am I right? என்னை பத்தி நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ செய்யற தொழில் ரொம்ப ஆபத்தானது. செத்த பணத்துக்கு மட்டும்தான் ஆபத்தை வராது அங்கால். ஒரு பணம் மாதிரி வாழ்க்கை நடத்த நான் தயாரா இல்ல. விஜய், அம்மா சொல்லிருக்காங்க. எனக்கும் ஹேமாவுக்கு அடுக்க போற கல்யாண ஏற்பாடு எல்லாம் இம்மீடியட்டா நிறுத்த சொல்லுங்க ப்ளீஸ். விஜய், Please. விஜய், அத்தை, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலாவது அவர் மனசு மாறுவாருன்னு நினைச்சேன். விபரீதமா முடிஞ்சிருச்சு. கவலைப்படாதே ஹேமா, என்னோட பிரார்த்தனை அவனோட மனசை நிச்சயமா மாத்திடும். இத பாருங்க, ஹேமா வழிச்சுட்டு போய் கல்யாண விஷயங்களை எல்லாம் கவனிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். குட், வெரி குட், நல்லா இருக்கு. இப்போ இந்த மூங்கி சத்தை புல்லா போட்டு நல்லா கவர் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். பரைய பரைய. சீரோ சரி பாரு, புல் போடு, சரி பண்ணது. சரி விடு. இப்ப நீங்களா பரம்பரை இருக்கீங்க, ஏன் வரதா பாக்கலாம். என்னடா ஒரு யானை கூட காணோம். வாங்க டீ சாப்பிட்டு வரலாம். காம்.
நாம நினைச்ச மாதிரி யானை குடி கடிச்சிச்சு. இது சிறு உயிருக்கு ஏற்பா பண்ணுங்க. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. வீட்டுக்கு போகலாம். ஏண்டா பூல், உனக்கும் பொண்டாட்டிக்கும் தகராறுனா குழந்தைய கொடுக்க வச்சுக்கிறதா? நீ குழந்தை பட்டுச்சட்டியை செஞ்சு போடலாம், பன்னீர்லயே குளிப்பாட்டலாம். ஆனா தாய்ப்பால் அது தாயால மட்டும்தான் கொடுக்க முடியும். குடா குழந்தை, குடா குழந்தை விளையாடுறான். குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியுங்க, அதாங்க கொண்டு போறேன். உன் குழந்தைய பிரிஞ்சு உன்னாலே இருக்க முடியல. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயால எப்படிடா இருக்க முடியும்? பாத்தியா, உன்கிட்ட இருக்கும்போது ஓயாம அழுதுட்டு இருந்த குழந்தை தாய்கிட்ட போன உடனே எப்படி அமைதியா இருக்குப்பா. ஆமாங்க, இதுவும் அப்படி செய்ய மாட்டேங்க. நீங்க புருஷ பொண்டாட்டிங்க அடிச்சுக்குவீங்க, சேர்ந்துக்குவீங்க. உங்க ரகவிலே குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. ரைட்? சரிங்க, போங்க போங்க. அம்மா வணக்கம். வணக்கம் விஜய், ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுட்டேன். நம்ம எஸ்டேட்டை பேர் செய்யற ராமு இல்ல முட்டாள்தரமா? எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்ப்பா. இதே மாதிரி இன்னொரு நல்ல காரியம் செஞ்சுட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன சொல்லுமா? தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு தவியா தவிக்கிற அந்த யானைக்குட்டியே அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. ஐயோ, ஆரம்பிச்சுக்கலாம் பழைய பல்லவிய. அம்மா, மிருகங்கள் அதிகமா போயிருந்தா சொல்றேன். அதோட தூரம் எல்லாம் 1 நாள் 2 நாள் தான். வெள்ளோ கருந்து தானமா போட்டா தாயை மறந்துட்டு ஆடோ ஓடோ சந்தோஷமா இருக்கும். நீ சொல்ற அதே வார்த்தையை நானும் சொல்றேன். நீ கரும்ப கட்டுக்கட்டா போடலாம், வெள்ளம் கட்டி கட்டியா கொடுக்கலாம். ஆனா தாய்ப்பால் அதை உன்னால தர முடியுமா விஜய்? அம்மா, அது விஜய், இதுவரைக்கும் பல தடவை சொல்லிட்டேன், நீ கேட்கல. இப்ப கண்டிப்பா கேட்கிறேன். அந்த குட்டி யானைய தாய்கிட்ட விட போறியா இல்லையா? அம்மா, அந்த குட்டி யானைக்கு நான் பணம் வாங்கிட்டேன். நாளைக்கு காலையில அனுப்பி ஆகணும். அதுக்குள்ள என்ன பாலிய தாய்கிட்ட நாளைக்கு கெட்டு போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த குட்டியை தாய்கிட்ட சேர்க்க முடியுமா முடியாதா? அது கஷ்டமா? ஓஹோ, அப்படின்னா இன்னையில இந்த தாய் முகத்துல நீ முழிக்க கூடாது, அவத்தால நீ சாப்பிடக்கூடாது, அவகிட்ட நீ பேசவும் கூடாது. அப்பதான்டா அந்த குட்டி படுற வேதனை உனக்கு நல்லா புரியும். புரியுமா? மாமா, பத்திரமா சர்க்கஸ் கம்பெனி கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க கிட்டே ரசீது வாங்கிட்டு வா. ஓகே? சரி சார்.
தாயானை சும்மா விட்டு வைக்க கூடாது. விஜய், விஜய், அம்மா ஆத்தியாடா என்ன ஆச்சு? பிள்ளையை இழந்த ஒரு தாயோட கொதிப்புடும் என்ன ஓங்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. அம்மா என்கிட்ட இருந்து உங்களை இந்த சக்தியால பிரிக்க முடியாது, பிரிக்க விட இல்லை விஜய், எனக்கு நேரம் வந்துடுச்சு. அம்மா என் கண்ணு முன்னாலே உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது என்னால ஒண்ணும் செய்ய முடியாம போச்சு. அம்மா என்னால உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. விஜய், எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அந்த யானையை சுட்டு தள்ளட்டுமா இல்ல அந்த யானை கூட்டத்தையே ஒண்ணு இல்லாம ஒழிச்சு கட்டட்டுமா? சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்ய சொல்லுங்கம்மா. இந்த மிருகம் பிடிக்கிற பாவத்தொழில விட்டு தாயை பிரிஞ்சு தவிக்கிற அந்த யானை குட்டியை அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. அப்பதான் தாயோட ஆத்மா சாந்தி அடையுப்பா. சத்தியமா நீங்க சொல்றது செய்யறேன். சத்தியமா. அம்மா அம்மா விஜய், விஜய், நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க, மனசை தேத்திக்கீங்க. என் அம்மாவை கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. என்ன சொல்றீங்க? அந்த குட்டி யானைய எப்படியாவது கொண்டு வந்து அந்த தாயனை கிட்ட சேர்த்து வைக்கணும். அப்பதான் எங்க அம்மாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். விஜய், அந்த யானைக்குட்டியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அது எங்க இருக்கோ எப்படி இருக்கோ தெரியலையே. அது எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதை கொண்டு வந்து தாயனை கிட்ட சேர்த்தே ஆகணும். அதுதான் என்னுடைய லட்சியம். அப்படின்னா நானும் உங்களோட வரேன். சார்,
கணேஷ் வந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ஓயாம அழுதுகிட்டே இருக்கு சார். ஒண்ணு சரி, டாக்டரை கூட்டிட்டு வந்து காமி, அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். Good morning. How are you? Fine, thank you. Come on, sit down. ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கத்தா. ஒரு ரிக்வெஸ்ட். நான் உங்களுக்கு கொடுத்த யானை குட்டி உடனே எனக்கு தேவைப்படுது. நீங்க கொடுத்த விலை விட அதிகமாக நான் பணம் தரேன். பணம் என்னப்பா? வந்து இது ஒரே அழிவ ஆர்ப்பாட்டம். சார், கணேஷ் தப்பி ஓடிச்சு சார். வாட்? ஆமாங்க, குரல் சங்கிலியை அவுத்து விட்டுருச்சு. தடுக்க போன எண்ணெயை தள்ளிட்டு ஓடிச்சு சார். கிழிச்சிருச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? கோச்சிக்காதீங்க சார், தாய் பிரிஞ்ச வேதனையில இப்படி எல்லாம் பண்ணிடுச்சு. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு என்ன பணம்? இவங்க யானை கூட்டிய கூட்டிட்டு போகுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் வரேன். கணேஷ், கணேஷ்,
யானை குட்டியா அப்படி வரலையே. எடுக்க வேண்டிய பேரை கேட்டா எடுத்த பேரை காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர். எஸ் சார். என்ன வேணுது? காப்பி சார். காப்பியா? அந்த காப்பியா? 11 மணிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஹலோ கேமராமேன், ஆர் ரெடி? ஆல்மோஸ்ட் ரெடி சார். சென்டரன்ஸ் பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சா? நீ அடுத்த படத்தில் இருக்கணுமா வேண்டாமா? போதும் போப்பா. ஏடா சுத்தராஜா, என்னடா நாகேஷா, இந்த மிருகத்தெல்லாம் வச்சு பிரமாதமா ஒரு பாட்டு எடுக்கலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன். யாரை வேஷம் போற ஹீரோவை காணோம். ஏடா ஒண்ணு எதுவுமே இருக்கீங்களா சார்? மத்தவங்க எடுக்க திருப்பி எடுப்பாங்க. போய் பாடுறா, எங்க பாடுறா, எங்கடா ஹீரோவை காணோம். நாகேஷா, இன்னைக்கு அவருக்கு தான் மார்க்கெட், நீ தான் அவருக்கா காத்துக்கணும். இல்லன்னா உன்னை மாத்தி விடுவான். வந்துட்டாரே வந்துட்டாரே, அண்ணா வந்துட்டார், அண்ணா வந்துட்டார், அண்ணா அண்ணா வந்துட்டார். இந்த படத்துல இந்த பாட்டு டாப்பா அமைய போகுது. என்ன மேக்கப் நீங்களும் போட்டிருக்கீங்களா? தண்டத்துக்கான மேக்கப் சார். என்னது போறோமா? எல்லாம் வச்சு தைச்சதுக்கு அப்புறம் கதாநாயகனே வந்தாச்சு, கொன்னுடுவேன். வாகண்ணே வாகண்ணே, அண்ணே லேட்டா வந்தாலும் நீங்க எவ்வளவு பிரபாவமா வந்திருக்கீங்கன்னு. யாரை குட்டிலே யாரை குட்டிலே வாய மயிருமா எவ்வளவு பிரபாவமா இருக்கீங்கன்னு. டான்ஸ்ல நீங்க இப்படித்தான் ஆண்டுன்னு. டே சுந்தராஜா வந்து பாடுற, கிட்ட வந்து பாடுறா பாடுறா. Fantastic, fantastic, fantastic. நாகேஷா பிரமாணம். நீங்க நீ ஒரு சின்ன பையனா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவா இருக்கலாம். அதுக்காக யார் இரு? நடிகர் சங்க செயலாளர். 250 படத்துக்கு மேல அப்பா வேஷம் போட்டிருக்கார். ஒரு சின்ன செயல் வேணுங்கிறதுக்காக ரீவாஸ் வேஷம் கொடுத்திருக்கேன். அவரை போய் இப்படித்தான் இன்சல்ட் பண்றதா? ஏவா சுந்தராஜா? தண்ணி போட்டு வச்சிருக்காங்க. தெரியலையே. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? புடிச்சு அடிக்கிறா, அவனை அடிச்சு புடிக்கிறா புடிக்கிறா, விடாதீங்களா? பயப்படாதா, என்னடா பின்னால போறீங்க? அடே மொத்தமா தெரியுறானே. ஐயோ என்னடா இது? நீனா புலி புலி புலி. ஐயோ ஐயோ, ஆனே ஆனே. சுந்தராஜ் எங்க போறா? இங்க ஒரு ஆனே. அதான் நிஜானே, இது நம்மானே. நம்மானியா? அண்ணே வணக்கம் சார். வணக்கமா? வணக்கம் சார். அடே வணக்கம் வணக்கம். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரே புறா? நீ தான் ரிவ்யூ மாஸ்டர், நீ புடி. நீ தான் டைரக்டர், நீ தான் பிடிக்கணும். நான் கேமரா பிடிச்சிக்க, நீ புடி. யாரை பிடிக்கும்?
சன் ஆஃப் ராமாயணா இதுவே போதும். ஓவரா குடிச்சாலே நீ இப்படிதான்டா. என்னடா பைஜாமா போடாமலே வந்துட்ட? சரி சரி அப்படியே உட்கார் உட்காரா. ட்ரெஸ் இல்லாட்டி என்ன உட்காரு. பியூட்டிஃபுல் இருக்கா அசல் சருக்கு. இப்போ உன்னை பார்த்தா அசல் யானை குட்டி மாதிரியே இருக்குடா. பா எவ்வளவு பெரிய கை. சாரி உனக்கு கொடுக்காமலே நான் குடிச்சிட்டேன். இந்தா நீ பாட்டிலோடு எடுத்துக்கோ. எடுத்துக்கா யாரு இருக்காங்க? பைஜாமா போட்ட யானை. விஜய், கணேஷ் எங்கேயுமே காணோம். நான் பார்த்தேமா இந்த வழியத்தான் வந்தது. அங்க புடி புடி கணேஷ்!
தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. விஜய் விஜய் ஏமா, தேங்க் காட், எவ்ரிதிங் இஸ் செட்டில்ட். எல்லாம் சரியா போச்சு. கணேஷ், கணேஷ், வா வா, கொண்டாங்கடா. கணேஷ பத்தியா? வெல்கம் விஜய். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். இந்த யானைக்குட்டியை கொண்டு போகத்தானே வந்த? ஆமா, தாயை பிரிஞ்சு தவிக்கிற அந்த யானைக்குட்டியை அதோட தாயோட சேர்க்கணும். அப்போதான் எங்க அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கு நிறைவேறும். மறுத்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. போலீஸ்? மிஸ்டர் விஜய், போய் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண. ஆனா நீ போலீஸாரோட இங்க வர்றதுக்குள்ள இந்த யானைக்குட்டி உயிரோட இருக்காது. என்ன செய்ய போற? இதை உயிரோட கொடுக்க போறேன். அத பார்த்து நீங்க ரெண்டு பேரும் கலரணும். வேண்டாம் மோகன், வேண்டாம். இந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த யானைக்குட்டியை ஒண்ணும் பண்ணாதே. ப்ளீஸ் ப்ளீஸ் நெவர். உன் கண்ணு முன்னாலே இந்த யானைக்குட்டியை கொளுத்த போறேன். இது எரிஞ்சு சாம்பலான பிறகு இந்த சாம்பலை கொண்டு போய் உங்க அம்மா சமாதி மேல பூசுடா, பூசு. No. No. அசையாத. ஏய், இந்த யானைக்குட்டிய அணுவணுவா சித்திரவதை பண்றதை பார்த்து நீ துடிக்கணும், நான் ரசிக்கணும்.
கணேஷ், இப்போது நீ என்ன புரிஞ்சுக்கிட்டிய, அது போதுப்பா. நான் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு என்ன மன்னிச்சிடுப்பா. மதம் பிடிச்சுதான் வச்சு தாயனை சொல்ல சொல்லி கைட்டு உத்தரவு போட்டிருக்காரு. நீ உடனே புறப்பட்டு போய் அதை தடுத்து நிறுத்த பாரு. நான் கைட்டை பார்த்து சுடி காட்ட கேன்சல் பண்ண வைக்கிறேன். ஓகே. இந்த நேரத்துல கலெக்டர் ஐயா பார்க்க முடியாது. நாளைக்கு ஆபீஸ்ல போய் பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ். இப்ப போக போறீங்களா இல்லையா? ஓகே ஓகே. இது உள்ள கொண்டு போய் எப்படியாவது பண்ணி கேட்டுக்கிட்டு சேர்ந்துட்டு. உங்ககிட்ட இதை யார் கொடுத்து அனுப்பிச்சது? மிஸ்டர், உங்க மனைவி படிச்சு பார்த்தேன். தாய் யானை கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா எழுதிருக்கீங்களே, அந்த யானை குட்டி தானே? ஆமா சார். இந்த குட்டி யானையை ஒரு பாக்கெட்டை சேர்த்துட்டா எல்லாம் சரியா போயிடும். பிளீஸ். ஐ எம் சாரி. யானையை சுட போற ஆளுங்க இந்நேரம் காட்டுக்குள்ள போயிருப்பாங்க. நான் டைரக்டா அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. பட் எனிஹோ என் உத்தரவை கேன்சல் பண்றதா எழுதி தரேன். தேங்க்யூ சார். இட்ஸ் ஆல் ரைட். ராமு, நீ செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது. நாங்க புறப்பட்டாகணும். நீ ஒழுங்கா நல்ல பள்ளியா மறுபடியும் சர்க்கஸ் கம்பெனி போய் சேரு. வாங்க. பாருங்க, கரெக்ட் ஆர்டர். ஓகே, தேங்க்யூ சார். விஜய், உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டேன்.
உன்னுடைய லட்சியத்துல நீ வெற்றி அடைஞ்சிட்டப்பா. என் வெற்றிக்கு காரணம் எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் தான்.